உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் போய் சொல்லாது. ஊழியத்திலேயே கூட தரிசனத்தோடு நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நீ கண்ட தரிசனம் ஒன்றாக இருக்கலாம், ஆனா நடக்கக்கூடிய காரியம் வேலையாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, தொழில கூட நீ கண்ட காரியம் ஒன்றாக இருக்கலாம், ஆனா நடப்பது வேறாக இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார்னா அந்த காரியத்தை நிச்சயம் செய்து முடிப்பார். எடுத்த உடனே நடக்காதுங்க, முடிவில் விளங்கும். எடுத்த உடனே அதுக்கு மாறாக நடக்கலாம், அவமானப்படக்கூடியதாக இருக்கலாம். பாருங்க, யோசேப்பு அழகாக தரிசனம் காண்கிறார். எப்படி என்றால் நட்சத்திரங்களும் நெற்கதிர் கட்டுகளும் அவரை வணங்குற மாதிரி. ஆனா அது அவர் உயர்ந்து இருக்கிற மாதிரியும், எல்லார காட்டிலும் சகோதரர்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் உயர்ந்து இருக்கிற மாதிரி தரிசனம். ஆனா அத்தனை பேராலும் அவன் அவமானப்பட்டான். கடைசியில பாலத்தை கிணற்றுக்குள்ள தள்ளி போட்டாங்க, அடிமையாக விற்கப்பட்டான். பொய் குற்றம் வந்தது, பொய்யாக சொன்னார்கள், சிறைச்சாலை வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து முடிச்சுதான் முடிவில் தான் அந்த தரிசனம் அவனுக்கு நிறைவேறியது. அதே போல உன் ஊழியத்திலும் சரி, நீ இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் சரி, தேவன் உனக்கு தரிசனம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த தரிசனத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது நீ இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், முடிவில் விளங்கும். இப்ப அப்படித்தான் மாறா இருக்கலாம், இப்போ ஏனோ நானும் இருக்கலாம், அதற்கும் நீ கண்ட தரிசனத்துக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா முடிவில் அது சரியாக போய் முடியும். அதான் அர்த்தம், முடிவில் கரெக்டா முடியும். இயேசு கணக்கு போட்டார்னா அவருடைய கணக்கு தப்பாது. மனுஷனுடைய கணக்கு தான் குறி, மனுஷனுடைய குறி தான் தப்பும், இயேசுவோட குறி தப்பாது. சவுலை தூக்கி போட்டுட்டு தாவீதை வைக்கணும்னு குறி இயேசு வைத்தார் ராஜாவாக. ஆனா சவுலை என்ன பண்ணா, கொல்லணும்னு வெறி கொண்டு அலைஞ்சான். ஆனா இயேசு போட்ட குறி தப்பல, கரெக்டா போய் தாவீது ராஜாவாக அமர்ந்தான். அதே போலதான் உனக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தரிசனத்தின் கணக்கு தப்பவே தப்பாது, நிச்சயம் அது நிறைவேறும், முடிவில் விளங்கும். அது உனக்கு பொய் சொல்லாது, உனக்கு ஏமாற்றத்தை தராது. தொழிலையோ எந்த ஒரு காரியத்திலையோ உன்ன ஒரு காரணத்துக்காக அழைத்து கொண்டுட்டு வந்தாங்கன்னா அது நிச்சயம் முடிவில் என்ன காரியம் என்று விளங்கும். சாபத்துக்காக அல்ல, தீமைக்காக அல்ல, நன்மைக்காக முடியும். தைரியமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், குறித்த காலத்திற்கு தரிசனம். குறித்த காலம், அவர் குறித்திருக்கிறார் ஒரு காலம். அந்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்துல உனக்கு குறிக்கப்பட்ட தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. நீ அவசரப்படாத, முடிவில் அது விளங்கும், நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். முடிவு எப்படி என்றால் அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய நேரம் தான் முடிவு. அந்த மனிதர்கள் உனக்கு விரோதமா செயல்படுறாங்க பாருங்க, யாருக்காக நீ ஜெபிக்கிறாயோ அவர்கள் உனக்கு விரோதமா செயல்படுறாங்க பாருங்க, அவர்களுடைய எல்லா செயலும் செய்து தோற்று போய் முடியும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறும், அதுதான் விளங்கும். அல்லது அது பொய் சொல்லாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த